ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப அதிரடியாகவும் எமோஷனலாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ராகவ், அபி, ஆகாஷ் எல்லாம் போட்ட திட்டத்தை முரளி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ அஞ்சலியை அவங்களுக்கு எதிராகவும் திருப்பறதுக்கு உண்டான திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா ராகவ், அபி இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டான், இருந்தாலும் இவனை ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் யோசனையோடு இருந்தாங்க. ஆனால் நாளைக்கான எபிசோடு சம்மந்தமாக ஒரு அதிரடி ப்ரொமோ காட்டியிருக்காங்க. அந்த ப்ரொமோ ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ முரளியை கூட்டிகிட்டு போய் கார்டனில் பேசும்போது நீங்கள் எதுக்கு 4 பேர் என்னை இந்த மாதிரி கார்னர் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக முரளி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதான், எல்லாமே தெரியும் தான், ஆனால் உங்களால் என்னை எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட அஞ்சலிங்கிற அஸ்திரம் இருக்கிற வரைக்கும் உங்களால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே திமிராகவும் அப்படியே ரொம்ப கோபமாகவும் பேசுகிறாங்க. ஆனால் ராகவ் உன்னோட உண்மையான முகத்திரையை கிழித்து எல்லாம் ஆதாரத்தோடு நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து முரளி சம்மந்தமாக உண்மையை தெரிஞ்ச ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான், சங்கர் இப்போ நினைவு திரும்பி எல்லா உண்மையும் சொன்னால் மட்டும்தான் இப்போ முரளியை பற்றி இருக்க உண்மை எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வேறு எதை சொன்னாலும் அஞ்சலி நம்ப மாட்டாங்க. அஞ்சலி நம்பாதது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே மறுபடியும் திருப்பி கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே அஞ்சலி முரளி சொல்கிறது தான் எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கும் அஞ்சலி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இவங்க 4 பேரும் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அதனால் அடுத்தடுத்து அதிரடியான எமோஷனல் கதைலாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு வருஷன்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போனாலும் அதுலேருந்து நிறையா மூமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது அடுத்து ராகவுக்கோ அல்லது ஆகாஷுக்கோ அல்லது அபிக்கோ 3 பேத்தில் யாருக்கோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை முரளி மூலமாக கொண்டு வர போகிறாங்க. அதனால் ஒரு எமோஷனல் ட்ராக் நமக்கு நிச்சயமாக கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. அதுக்கப்புறம் தான் அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற அந்த மூமெண்ட் வருமா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. ஏன்னா இதெல்லாம் தெலுங்கு வெர்ஷனில் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகவ் இப்போ முரளிக்கு எதிராக ஆதாரத்தை திரட்டணும் அப்படின்னாக்கா சங்கரை பேச வைக்கணும். சங்கர் ஆஸ்பத்திரியில் நினைவு இல்லாமல் கிடக்கிறாரு. அந்த விஷயம் முரளிக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஆகாஷ் பார்த்தோம்னா அந்த பைக் ரேஸில் கலந்துக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா, அது ட்ரைனிங் எடுக்க போகணும் அப்படி இப்படின்னு. அப்போ ஆகாஷை ஏதாவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஆனால் இதுக்கிடையில் சுந்தரி ஆகாஷ் எதுவும் முரளி பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை மனசு மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கெல்லாம் பார்த்தா சுந்தரி அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இடையே அப்பா இந்த அளவுக்கு நடிக்கிறியாடா அப்படின்னு. முரளி வில்லத்தனம் பண்ணாலும் பார்த்தோம்னா இரிட்டேட்டான வில்லத்தனமாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அபி எப்படியாவது முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது திட்டம் போடுறாங்களா, இல்லை முரளி மூலமாகவே வாயிலிருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு திட்டம் போடுறாங்களா அப்படிங்கிற ஸ்டோரிலாம் அடுத்தடுத்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசணும்னா தெலுங்கு வெர்ஷன்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி போகிறதுனால ஏதோ பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.